Hi friends, welcome to Sengadal English Academy. Aptitude simplification topic பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இது என்ன அப்படின்னா டைப் 3 சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் சரிங்களா? இந்த மெத்தட் பார்த்துருப்பீங்க இல்லையா? இந்த அடிமான முறை பேஸ் சிஸ்டம் மாதிரி சரிங்களா? ரைட் அடுக்குமுறை சரி அடிமான முறையில் அடுக்குமுறை ஓகேங்களா? ரைட் டைப் 3 இதுக்கு முன்னாடி 2 டைப் முடிஞ்சிருக்கு ஓகேங்களா? ரைட் சரிங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃபார்முலாஸ் படிக்கணும் ஒரு 6 ஃபார்முலாஸ் வந்து தெளிவா படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சம்ஸ் எல்லாமே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா? ரைட் பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலா a பவர் m into a பவர் n சரிங்களா? a பவர் m into a பவர் n அப்பனா என்ன பண்ணலாம்னா பேஸ் ஒரே மாதிரி இருக்கு கரெக்ட்டுங்களா? பேஸ் ஒரே மாதிரி இருக்கு மேல பவர் வேல்யூஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு சோ பேஸ ஒரு டைம் எழுதிட்டு மேல இருக்க பவர் வேல்யூவை ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா? m plus n a பவர் m into a பவர் n இருந்தா a பவர் m plus n ன்னு எழுதிக்கலாம் சரிங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க பேஸ் வேல்யூ ஒரே மாதிரி இருக்கு பவர் வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு ஆனா டிவைட்ல இருக்கு சோ இப்படி இருந்தா a பவர் m minus n ன்னு எழுதிக்கலாம் சரிங்களா? a பவர் m minus n அடுத்து பாருங்க எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல இருக்கு இல்லைங்களா? ஒரு அடுக்குக்கு மேல அடுக்குல இருக்கு கரெக்ட்டுங்களா? ரைட் அப்படி இருந்தா என்ன பண்ணலாம்னா டைரக்டா மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம் சரிங்களா? a பவர் m n சரிங்களா? a பவர் m n இங்க பாருங்க a பவர் மைனஸ் m அப்படின்னு கொடுத்திருந்தா 1 by a பவர் m ன்னு எழுதிக்கலாம் சரிங்களா? 1 by a பவர் m ன்னு எழுதிக்கலாம் இதுலயே வந்து ஒரு சில டைம் என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா 1 by a பவர் மைனஸ் m ன்னு கொடுத்திருப்பாங்க சரிங்களா? 1 by a பவர் மைனஸ் m ன்னு கொடுத்திருப்பாங்க அப்ப ஆன்சர் என்ன வரும் a பவர் m ன்னு வரும் கரெக்ட்டுங்களா? ஓகேவா? ரைட் அடுத்து பாருங்க a into b பவர் n பேஸ் வேற வேற இருக்கு ஆனா பவர் மட்டும் காமனா இருக்கு சோ என்ன பண்ணலாம் a பவர் n into b பவர் n a பவர் n into b பவர் n ஓகேங்களா? a பவர் n into b பவர் n சரிங்களா? ரைட் அடுத்து பாருங்க a by b பவர் n இப்படி இருக்கு பேஸ் வந்து வேற வேற இருக்கு ஆனா பவர் மட்டும் தான் காமன் சோ என்ன பண்ணலாம் இதுவும் அதே மாதிரி தான் a by n divided by b by n a by n divided by b by n சரிங்களா? ரைட் ஓகே வாங்க சம்ஸ் பார்க்கலாமா? இப்போ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் இந்த சம் சால்வ் பண்ண போறோம் சரிங்களா? இங்க பாருங்க 5 பவர் 7 into 5 பவர் 3 அதாவது நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மெத்தட்லயே இருக்குங்களா? பேஸ் வந்து காமனா இருக்கு பவர் வேல்யூஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு சோ என்ன பண்ணலாம் ஒரு டைம் பேஸ் எழுதிக்கலாம் பவர் வேல்யூ என்ன பண்ணலாங்க ஆட் பண்ணிக்கலாம் 7 plus 3 சோ 5 பவர் 10 வேற முடிச்சுங்களா? அடுத்து பாருங்க இங்க பாருங்க பேஸ் வந்து காமனா இருக்கு நமக்கு ஆக்சுவல் ரூல் வந்து ரெண்டு டேர்ம்க்கு தான் பட் நீங்க அப்படியே டைரக்டா எழுதிட்டீங்க அப்படினா ஆன்சர் கரெக்ட்டா வந்துரும் பட் ஈவன் தோ நமக்கு வந்து ரூல் வந்து ரெண்டு டேர்ம்க்கு இருக்குனால நம்ம ரெண்டாவே பண்ணிக்கலாம் சரிங்களா? ரைட் ரெண்டா பண்ணீங்க அப்படினா என்ன வரும் 3 பவர் 3 plus 2 into 3 பவர் 4 ன்னு இருக்கும் இல்லைங்களா? 3 plus 2 அப்படினா 3 பவர் 5 into 3 பவர் 4 ன்னு இருக்கும் சோ ஆன்சர் 3 பவர் 9 5 plus 4 9 வரும் இத டைரக்டா கூட்டி பாருங்க 3 plus 2 5 5 plus 4 9 வேற முடிஞ்சா ரைட் ஓகே அடுத்து பாருங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல அதாவது நமக்கு இந்த பவர் ஃபார்ம்ல மாத்த சொன்னாங்க அப்படினா எப்படி பண்ணுவீங்க இப்போ 5 into 5 இருக்குன்னு வைங்க சரி 25 இருக்குன்னா இது என்ன பண்ணலாம் 5 into 5 எழுதலாம் 32 2 into 2 2 into 2 4 4 into 2 8 8 into 2 16 16 into 2 32 கரெக்ட்டுங்களா? ரைட் அடுத்து பாருங்க 625 5 into 5 25 25 into 5 125 125 into 5 625 சரிங்களா? ரைட் அடுத்து 64 எப்படி எழுதலாம் 2 into 2 into 2 into 2 into 2 into 2 ன்னு எழுதலாம் இல்லைங்களா? ரைட் இப்போ பாருங்க இது எவ்வளவு டைம்ஸ் இருக்கு 5 பவர் 2 இது 2 பவர் 5 இது 5 பவர் 4 இது 2 பவர் 6 கரெக்ட்டுங்களா? இது எல்லாமே எப்படி இருக்கு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு கரெக்ட்டுங்களா? ரைட் இப்போ பாருங்க நமக்கு காமனா இருக்கிறது பேஸ் வந்து காமனா இருக்கிறது தனியா எடுத்துங்க 5 பவர் 2 into 5 பவர் 4 into 2 power 5 into 2 power 6 கரெக்ட்டுங்களா? இப்போ என்ன பண்ணலாம் 5 power 6 into 2 power 11 இங்க 2 ஐயும் 4 ஐயும் ஆட் பண்ணிட்டேன் இங்க 5 ஐயும் 6 ஐயும் ஆட் பண்ணிட்டேன் வேற முடிச்சீங்களா? அவ்வளவுதான் இந்த சம் ஓகேவா? ரைட் அடுத்து பாருங்க 10 power 8 by 10 power 6 एक्चुअली நமக்கு a power m divided by a power n equal to a power m minus n இந்த ஃபார்முலால இருக்கு கரெக்ட்டுங்களா? இந்த மெத்தட்ல இருக்கா அப்ப என்ன பண்ணலாம் பேஸ் ஒரே மாதிரி இருக்கு பேஸ் 10 என்ன பண்ணனும் பவர் வேல்யூவை மைனஸ் பண்ணி எழுதணும் 8 minus 6 அப்ப ஆன்சர் 10 power 2 வேற முடிஞ்சுங்களா? அடுத்த சம் பாருங்க நமக்கு இது எல்லாமே என்ன இருக்குன்னா மேல இருக்க டேர்ம்ஸ் என்ன கீழ இருக்கு பட் என்ன இருக்கு ஆர்டர் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு கரெக்ட்டுங்களா? இங்க 2 இருக்கு இங்க 2 இருக்கு இங்க 3 இருக்கு இங்க 3 இருக்கு இங்க 5 இருக்கு இங்க 5 இருக்கு சோ ஆர்டர் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு சோ நோ ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாமா? பாருங்க 2 பவர் 8 into 3 பவர் 5 into 5 பவர் 4 இதே ஆர்டர்ல எழுதிக்கிறேன் அப்பதான் ஈஸியா புரியும்ங்கிறதுக்காக அதே ஆர்டர்ல எழுதிக்கிறேன் இல்லனா நம்ம டைரக்டாவே போட்டுக்கலாம் இந்த ஸ்டெப்ல தேவையில்லை
2 power 4 into 3 power 3 into 5 power 3 கரெக்ட்டுங்களா ரைட் இப்போ பாருங்க 2 power 8 2 க்கும் 2 க்கும் பேஸ் காமனா இருக்கு 2 பேஸ் காமனா இருக்கு 8 minus 4 எழுதிக்கலாமா 8 minus 4 எழுதிக்கலாமா அடுத்து பாருங்க into 3 5 minus 3 அடுத்து into 5 4 minus 3 என்ன முடிஞ்சீங்களா ரைட் இப்போ பாருங்க 8 minus 4 ஓட வேல்யூ என்னவா இருக்கும் 4 இங்க 2 இங்க 1 ரைட்டுங்களா அவ்வளவுதான் முடிஞ்சது அடுத்து பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் anything power 0 அதோட வேல்யூ என்னங்க 1 anything power 0 always 1 அதனால நான் வச்சுக்கிங்க டிஎன்பிஎஸ்ல பல டைம் கேட்டிருக்காங்க so 6 power 4 divided by 1 equal to 6 power 4 வேலை முடிஞ்சா ரைட் அடுத்து பாருங்க நமக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ்போனென்ஷியல் டைப் அதாவது பவருக்கு பவர் இல்லீங்களா a power m in power n equal to a power m into n ன்னு எழுதிக்கலாம் இல்லீங்களா அந்த பவர் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம் அப்ப பாருங்க 8 power 3 பவர் 4 ல இருக்கு அப்போ 3 into 4 மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம்ல 3 into 4 மல்டிப்ளை பண்ணி எழுதிங்கன்னா என்ன வரும் 8 power 12 ரைட் அடுத்து சேம் process 11 இருக்கு 5 into 2 10 வேலை முடிஞ்சுங்களா ரைட் அடுத்து பாருங்க 6 into 2 12 இங்க 4 into 7 28 இல்லீங்களா 12 into 28 இப்போ இது என்ன மெத்தட்ல இருக்கு a power m into a power n மெத்தட்ல இருக்குங்களா அப்ப என்ன பண்ணலாம் a power m plus n ஆட் பண்ணீங்கன்னா 12 plus 28 அப்ப 40 மேல முடிச்சுங்களா ரைட் அடுத்து பாருங்க 7 power 6 into 3 power 6 ஆல்ரெடி இங்க பார்த்தீங்களா a into b the whole power n இங்க a வேற b வேற ஆனா பவர் வேல்யூ மட்டும் காமனா இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் a power n into b power n ன்னு எழுதலாம் பட் இங்க என்ன ஆயிருக்கு அப்படினா a power n into b power n கொடுத்திருக்காங்க நம்ம என்ன பண்ணனும் a into b the whole power n ன்னு மாத்த போறோம் சரிங்களா ரைட் அப்ப என்ன பண்ணலாம் 7 into 3 whole power 6 ன்னு மாத்தலாமா அப்படி மாத்தீங்கன்னா 21 power 6 வேலை முடிஞ்சுங்களா ரைட் அடுத்து பாருங்க 72 divided by 9 ரெண்டுலயுமே பவர் 5 இருக்கு இல்லீங்களா சேம் process a அதாவது a power n divided by b power n கொடுத்திருக்காங்க நம்ம என்ன பண்ணலாம் a by b power n ன்னு மாத்திக்கலாமா பவர் 5 இத டிவைட் பண்ணீங்க அப்படினா 8 into 9 72 இல்லீங்களா அப்ப 8 power 5 என்ன முடிஞ்சுங்களா ரைட் அடுத்து பாருங்க நமக்கு என்ன ஃபார்முலால கொடுத்திருக்காங்க a power minus m இல்லீங்களா 4 power minus 3 கொடுத்திருக்காங்க அப்ப அதுக்கு ஃபார்முலா என்னங்க a power minus m equal to 1 divided by a power m அப்போ என்ன பண்ணலாங்க 1 divided by 4 power 3 கரெக்ட்டுங்களா ரைட் இங்க பாருங்க 1 divided by 2 power minus 3 கொடுத்திருக்காங்க அப்பனா that means 1 divided by a power minus m இந்த ஃபார்முலா கொடுத்திருக்காங்க இல்லீங்களா அப்ப என்ன பண்ணலாம் equal to a power m ன்னு எழுதிக்கலாமா எழுதினீங்கன்னா 2 power 3 வேலை முடிஞ்சுங்களா இந்த ஃபார்முலால எழுதிக்கலாம் ஓகேவா ரைட் இப்போ பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல நம்ம இங்க பார்த்த ஒரு 6 ஃபார்முலாவே தான் இங்க ரிப்பீட் ஆயிருக்கு சரிங்களா இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோம் அப்படினா சம்ஸ் வந்து சால்வ் பண்ணிருக்கோம் ஓகேங்களா ரொம்ப ஈஸியான மெத்தட் இது சரிங்களா ரிமைனிங் சம்ஸ் பாப்போம் சரிங்க டைப் 3 ல மீதி இருக்க சம்ஸ் சால்வ் பண்ணலாம் சரிங்களா இப்போ பாருங்க அந்த 14th சம் பாருங்க 81 power 3.6 into 9 power 2.7 divided by 81 power 4.2 into 3 power 1 ன்னு சொல்லிருக்காங்க இல்லீங்களா ரைட் இப்போ என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரே காமனா இருக்க மாதிரி பேஸா மாத்திட்டீங்க அப்படினா நமக்கு ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லீங்களா ரைட் இப்போ என்ன பண்ணலாம் இருக்குலயே சின்னது வந்து 3 அப்ப எல்லாமே 3 ஓட பவரா வர மாதிரி மாத்தலாம்ங்களா ரைட் ட்ரை பண்ணுங்க 81 என்ன பண்ணலாம் 3 power 4 ன்னு மாத்தலாம் இல்லீங்களா 3 power 4 அப்படினா 81 3 into 3 9 9 into 3 27 27 into 3 81 so 3 power 4 ன்னு எழுதிக்கலாம் இல்லீங்களா அடுத்து 3.6 into இங்க 9 என்ன பண்ணலாம் 3 power 2 ன்னு எழுதலாம் power 2.7 divided by இங்க பாருங்க இது என்ன பண்ணலாம் 3 power 4 ன்னு எழுதலாமா மேல 4.2 into 3 power 1 ரைட்டுங்களா ரைட் இப்போ பாருங்க இதெல்லாம் நமக்கு என்ன ஃபார்மட்ல இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா a power m power n இந்த ஃபார்மட்ல இருக்கு இல்லீங்களா அப்பனா இதுக்கான ஆன்சர் என்னங்க a power mn பேஸ காமனா வச்சிட்டு என்ன பண்ணுவோம் பவர்ஸ் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுவோம் சரிங்களா அப்ப மல்டிப்ளை பண்ணீங்க என்ன வரும் 4 into 3.6 4 into 3.6 14.4 வருமா 14.4 அடுத்து பாருங்க 3 power 2 into 2.7 2 into 2.7 3 power 5.4 கரெக்ட்டுங்களா ரைட் நெக்ஸ்ட் பாருங்க 3 power 4 into 4.2 இல்லைங்களா 3 power 4 into 4.2 அப்போ 4 into 4.2 that means
3 பவர் 16.8 சரிங்களா 16.8 ஓகேங்களா ரைட் இங்க இன்டு 3 பவர் 1 இருக்கு ஓகேங்களா ரைட் இப்போ பாருங்க இப்போ எல்லாமே என்ன ஃபார்மட்ல இருக்கு a பவர் m into a பவர் n இந்த ஃபார்மட்ல இருக்கு சோ என்ன பண்ணலாம் a பவர் m plus n ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா ரைட் யூஸ் பண்ணீங்கனா என்ன பண்ணலாம் 3 பவர் 14.4 plus 5.4 divided by 3 power 16.8 plus 1 கரெக்ட்டுங்களா ரைட் அப்போ மேல என்ன வரும் 19.8 divided by 17.8 கரெக்ட்டுங்களா ரைட் இப்போ இது என்ன ஃபார்முலால இருக்கு எழுதுவோம் a power m divided by a power n equal to a power m minus n ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படினா காமனா பேஸ் 3 னு வெச்சுக்கலாம் மேல 19.8 minus 17.8 அப்ப ஆன்சர் 3 power 19.8 minus 17.8 போட்டீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் 2 so 3 power 2 that means and final answer is 9 எல்லாம் முடிஞ்சுங்களா ரைட் அவ்வளவுதான் பாக்கதா சம் வந்து பாயிண்ட் கொடுத்திருக்க மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் வொர்க் அவுட் பண்ணோம்னா ஈஸியா வந்துருது இல்லீங்களா ரைட் அடுத்த சம் பாருங்க இந்த மாதிரி மாடல் அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க சரிங்களா ரைட் இப்போ என்ன கொடுத்திருக்காங்க x = y power a y = z power b z = x power c அப்ப abc யோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க இல்லீங்களா ரைட் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் x = y இருக்கு அத எடுத்துக்குவோம் x = y ன்னு இருக்கு கரெக்ட்டுங்களா இத எடுத்துக்கோமா ரைட் இப்போ y யோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க z power b கொடுத்திருக்காங்களா அத எடுத்து y க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா x = z power b இது எதுக்காக சப்ஸ்டிட்யூட் பண்றேன் y க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்றேன் ஆல்ரெடி இங்க பவர்ல என்ன இருக்கு a இருக்கு கரெக்ட்டா பவர்ல a இருக்கா சோ இப்போ இது என்ன வரும் x = z ab வந்துருமா ரைட் அடுத்து z ஓட வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க x பவர் c ன்னு கொடுத்திருக்காங்களா அத எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா சோ இப்போ எனக்கு மல்டிப்ளை பண்ணா x = x பவர் abc ன்னு வருமா இங்க பவர் வேல்யூ என்ன இருக்குங்க 1 இருக்கா இங்க நார்மலாவே பவர் வேல்யூ அங்க மேல எதுமே இல்லனாலும் என்ன இருக்குதா அர்த்தம் 1 இருக்குதா அர்த்தம் இல்லீங்களா ரைட் அப்போ x = x பவர் abc சோ பேஸ் ஒரே மாதிரி இருக்கு மேல இருக்க பவர் ஈக்குவேட் பண்ணிடலாமா அப்போ abc = 1 மேல முடிஞ்சீங்களா ஓகேங்களா ரைட் இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க சரிங்களா ரொம்ப ஈஸியான மெத்தட் ஆனா ஓகேவா ரைட் எப்பவுமே மைண்ட்ல ஒரு வேல்யூ மட்டும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க மேத்ஸை பொறுத்த வரைக்கும் 0 இல்லனா 1 क्वेश्चनல ஆப்ஷன்ல இருக்கு அப்படினா அது ஏன் கொடுத்திருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் போங்க சரிங்களா மோஸ்ட் ஆஃப் தி கேसेस அதுக்குள்ளே ஆன்சர் மாட்டிரும் சரிங்களா அதுக்காக சார் வந்து 0 1 தான் சொல்லிருக்காரு அப்படினு உடனே போய் 0 1 இருந்துச்சுனா கண்ணமுடி டிக் போட்றாதீங்க ஒரு சில டைம் சும்மா நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவும் அது ஆப்ஷன்ல வைப்பாங்க சரிங்களா ஆனா ஆப்ஷன்ல 0 1 இருக்கு அப்படினா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஆன்சர்ஸ் பாருங்க சரிங்களா ரைட் ஓகேங்க இப்போ நம்ம என்ன பாக்குறோம் அப்படினா சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் சரிங்களா இந்த டைப் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சிம்பிளிஃபிகேஷன்ல இது வரைக்கும் 3 டைப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ரிமைனிங் இருக்கிறத ஒன் பை ஒன்னா பார்த்தோம் சரிங்களா நீங்க என்ன பண்ணனும் அப்படினா டெய்லி வொர்க் அவுட் பண்ணுங்க ஆப்டிட்யூட் பொறுத்த வரைக்கும் டெய்லி வொர்க் அவுட் பண்ணீங்க அப்படினா மட்டும் தான் ஈஸியா வந்து நல்லா சால்வ் பண்ண முடியும் சரிங்களா ஓகேங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க படிச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க சரிங்களா थैंक यू